ஆச்சரியம். நீருக்கடியில் உள்ள உலகம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை. வாவ், ஐயோ, எனக்கு சிப்ஸுகள் எல்லாம் முடிவாகி விட்டதா? அது எப்படி? நான் பசிக்குதே. ஓ, சேலஞ்சு பண்ணி பாப்போம். இதோ உங்க முதல் பணி. என்ன? எனக்கு புரியல. கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது. நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான கேக்கை சமைப்பேன். முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் கிரீம் சீஸால் அடிக்க வேண்டும். அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் சிறப்பு. இப்போது இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும். அந்த பெரி கிரீம் குழந்தைக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆஹா, கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை. அது போலவே அதை கேக்குக்கு கலந்து பரப்புங்கள். இதோ வேவி அறுசுவை பிஸ்கட் எடுத்துக்கொள்வோமா? மனசாய் அவற்றை நசுக்குங்கள். மன்னிக்கும் பாட்டி, எனக்கு உதவுங்கள். ஓஹோ, சமையல்காரரே, அமைதியாயிருங்கள். அது சரியே. ஆழமாக சுவாசியுங்கள். என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது. சரி, குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி. முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் தேனீ கொலையை உருவாக்குவேன். இப்போது திராட்சைகளை மற்றும் இன்னும் பல வெரிசாமு பழங்கள். அருமை. இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியில் இருந்து ஓர் உருமை வெட்ட முடியும். அது ஆயிற்று. பாருங்கள், முன்னால் சில கைகள் சேர்ப்போம். இது போல். இது என் ஆமை. வாவ், நீ ஒரு மேத பாட்டி. சரி, நீ சரி. நானும் வேலைக்கு செல்ல வேண்டும். சரி, இப்போது என் சகோதரிக்காக மேந்தையிலிருந்து மகிழ்ச்சியூட்டும் விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ. ஓ, எவ்வளவு இனிமையானது. எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும். காத்திரு. நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம். இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள். ஓ, ஐயோ, இல்ல, வைரமம். ஓ, வாங்கோ பாட்டி. இப்போது இந்த பால் குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஒக்டோபஸ் செய்யலாம். ஓ, எனது டிஓஜி பாதிக்கப்பட்டு இப்போதே எனக்கு கொஞ்சம் பொடி சேர்க்கணும். இது எளிதா இருக்கும். வாவ், நல்லா இருக்குதே. என்னுடையதா? இதோ தயார். பாருங்கள் பாட்டி, எனது ஆமணக்கு எப்படி உள்ளது? ஓ, இது ஒரு விதமான புளிப்பு. சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உண்மையான சுறா மீனா? மூதாட்டி பாவம். அழுக்கு தான் சிறந்தது. இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம். நான் தயார். பாட்டி, சரி, சாப்பாடு ருசியா இருக்கு. வாவ், எவ்வளவு அழகான பொருட்கள். இது சுறா மீனா? காத்திருக்கவும். ஓ, இது கிரீம். வாவ், இது ஒரு கேக் சுறா. வாவ், இது உண்மையானது போல தோன்றுகிறது. ஆஹா, சமையல்காரரே, நீங்கள் தங்களை குறைவாக மதித்துள்ளீர்கள். இது ரொம்ப சுவையானதா இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. மேலும் இது ஒரு வானவில் கேக். வந்தாபா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அழகானதும் சுவையானதும். இப்போது நான் இந்த அழகான ஆமை பத்திரிகையை முயற்சிக்க போறேன். சரி, எனக்கு கவசம் தேவையில்லை. ஓ, ஆனால் உள்ளீடு எனது பிடித்த தர்பூசணி.
மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது. நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு ஆக்டோபஸ் தானா? ஓ, இது என்னால எசையப்பட்டது. இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது? இஷ், அருவருப்பு. இவையா உமிழவா என்றும் எனக்கு கூறாதே. சரி, பாட்டி லென்ஸ் உண்மையா? ஓ, நன்றி செல்லமே. ஹூரே. வணக்கம் நண்பர்களே. நீங்க மட்லி டோப் சோடு கேம் பத்தி கேட்டதே இல்லைன்னு சொல்லாதீர்கள். இந்த விளையாட்டை நான் ரொம்பவும் விரும்புகிறேன். டோனட்ஸ் சேகரிப்பதை நான் ரொம்பவும் விரும்புகிறேன். இப்போது நான் தினமும் விளையாடுகிறேன். என்னுடன் இணைந்து விடுங்கள் இவர்கள். சரி, உங்கள் புதிய பணி ஒரு ரோபோவை உருவாக்குவது. சரி மைலி, நான் அதை இப்போதே சுடுவேன். ஒரு ஆரஞ்சு பெறும் ஆற்றலும் வைட்டமின்களும் தருவதை அறிவோம். ஆகையால் நான் அதிலிருந்து தொடங்குகிறேன். மேலும் ஒரு எலுமிச்சை மற்றும் ஒரு கிவி தேவைப்படும். எனக்கு நினைக்கிறது என் பேத்திக்கு எனது பழகு ரோபோ கொஞ்சம் பிடிக்கும். முதல் பழச்சாற்றை பிழியுங்கள். அப்படி இப்ப நாங்க சில ஜெலட்டினை சேர்த்து குலைக்க போறோம். ஆமா, ஜூஸை அதில் ஊற்றலாம். அவைக்கு ஊற்றி மாம்பழ ஜெல்லி செய்து கொள்ளுங்கள். இப்ப நம்மால் காத்திருக்கவும் அவற்றை உறையச் செய்யவும் வேண்டி இருக்குது. ஆம் ஆம் விப்பிடி பாட்டி, நான் இதை எனக்குள் செய்துவிடும். வேலைக்கு இறங்குவேன். என்ன செய்யலாம்? ஓ, எனக்கு தோன்றும் ஒரு யோசனை இருக்கும். எனது பேர்வளைக்கு நிறைய சாக்லேட் இருக்கிறது. நான் எனது ரோபோட்டிக் சாக்லேட்களால் மூடி எனது சகோதரிக்கும் பதிவிலானது சேகரிப்பேன். சாப்பிடக்கூடியது மட்டும். சரி, இதை நான் எனக்காக வைத்துக் கொள்ளுகிறேன். கிட்காட் கொண்ட இனிப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அத பாருங்கள், என் சாக்லேட் ரோபோட். பாட்டி பாருங்கள். ஓ, அது பார்க்கீங்களா? சமைப்பவர் என்ன செய்கிறாரு? இதை கவனிக்கவும். நான் ஒரு சூப்பர் ரோபோட் வடிவத்தை பெற முடியாது. நான் சில மாஸ்டிக் பாகங்களை சேர்க்க வேண்டும். எவற்றிலும் தயாராக இருக்கும். சரி, இங்கே இருக்கும் கண்கள். கால்களுக்கு விவரங்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் இதோ இதிலே ஒரு இதயம் சேர்க்கலாம் என்பதையும் கண்டேன். மேலும் ஒரு நகைச்சுவையான பச்சை நிறமும். ஓயலா, நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? என் கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் இது சரியானது. சரிதான். சரசரப்பு சமையல்காரர். ஆனாலும் என் மார்மலேட் ஏற்கனவே தயார். எனவே சாப்பிடுவதற்கான சமயம் வந்துவிட்டது. பான் அபிடேட் குழந்தை. வாவ் 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 வாவ், நீங்கள் அனைவரும் மிகவும் சிறந்தவர்கள். முதலாவதாக நான் ஒரு சாக்லேட் ரோபோவை முயற்சிக்க விரும்புகிறேன். அப்படியா? மிகவும் சுவையாக இருக்கிறது. இது என் வாயில் சரிந்து விடுகிறது. என் மோடன் பிடித்த சாக்லேட் பட்டிகள் இங்கே இருக்கின்றன. மிகவும் நன்றி சகோதரா. நான் ஒரு கைகளை நிறுத்த முடியவில்லை. ஓ, போகலாம். ஓ, எனக்கு மார்மெலேட்ஸ் மிகவும் பிடிக்கும். இந்த அழகான ரோபோட்டை பாருங்கள். இது ஆரஞ்சு மற்றும் இது எலுமிச்சை. ஐயோ, மிகவும் புளிக்காவில். இதை விட்டு விடுவேன். கேக் சாப்பிடுவதை நான் விரும்புறேன். பார்ப்போம். ரொம்ப சுவையானது. ஆனால் நான் எண்ணுவது குவென்டின் வென்றான். ஆமாம், ஹூரே! நான் என்னால் முடிஞ்சதை செய்தேன். தயவு செய்து எனக்கு சில டோனட்ஸ் செய்யுங்கள். செல்லமே, ஹவுஸ்வண்டா ஒசர்டீஸ் தீன்றக லேவரான் உடனே வாடா வாழ்வில் ஊற்றுறது முக்கியம். அப்பொழுதுதான் டோனட்ஸுகள் பட்டாசியாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். விரைவில் போகாதீங்க. மற்றும் நானும் பல்வேறு நிறத்திலான ரெயின்போ டோனட் செய்ய போகிறேன் பாட்டி. அவை பல நிறங்களில் இருக்கும். குழந்தைக்கு மிகவும் பிடிக்கும் என நினைக்கிறேன். எல்லா மாவையும் அதுல ஊற்றுவோம். அதை மூடிக்கொள்ளலாம். அது வேகவும். சரி. ஓ, டிங். தலைவியாக
கருப்பு மாவு. நல்ல வேலையா பண்ணீங்க. இப்ப தயவு செய்து என்ன தடுங்காதீர்கள். கண்டிப்பாக மிக அழகான டோனட்கள் கரும்படுத்தப்பட்ட டோனட்கள் ஆகும். நீங்கள் என்னை நம்பவில்லை என்கிறீர்களா? நிச்சயமாக நீங்களே அதை பார்க்க போகிறீர்கள். ஆமாம், சரியானது. இப்போது குக்கர் பயன்படுத்த நேரம் கண்டி வந்துவிட்டது. ஓ, கதவு. பாட்டி நீ டீக்காச்சா அல்லா? பயப்படாத, இது வெள்ளிக்கிழமை டோனட்ஸ் செய்யும். வா, வெள்ளிக்கிழமை பாட்டிய பயமுறுத்தாதே. அவள் எளிதில் பயப்படும் ஆளாக இருப்பதில் என் தவறு இல்லை. சரி. Positioners there's wonder much ஒரு மோப்பவர்ஸ் டோனட் அலங்கரிப்போம். Defiance பாத்தியர்னினர் சிந்தந்தி சுபாரி ரேஸ் வரையே. Insurance Brody $100 Crudo. Turners. Also, Jordan உங்களுக்கு பிடிக்குமா பெங்? ஆமாம், நானும். நல்ல வேலை. Autumn trickery portia donators med delphin dashmas. Classic. அதற்கு பிறகு மிக்ககளை மறக்க கூடாது. ஓ ஆமாம், சரியாக பரிமாறப்பட்டது. அட பாட்டி அருமை. நன்றி. கீழ்வரகு நல்ல. எனக்கும் ஒரு நகைச்சுவையான திட்டம் உள்ளது. பின்தொடர்புகள் பற்றி எப்படி? ஓ அட, அது சிதறிவிட்டது. ஆனால் இது மோசமாக இல்ல. அது தயாராக இருக்கிறது. சாப்பிட்டுடு குட்டி. அடடா, இவ்வளவு அழகான டிஷ்கள். ஓ, இதை முயற்சிக்க வேண்டும். பரித்து முறைவு பனிச்சர்க்கரை கூல் வழக்கு. ஆம், இது எனக்கு பிடிக்கும். இங்க கிடைக்கிற டோனட்ஸ் எல்லாம் என்ன இருக்கீங்க? சுவையிலும் தோற்றத்திலும் வெளிச்சமாக உள்ளது. ஓ, ருசியானது. ஓ, அது என்ன? புதன்கிழமை நீ ஒரு தேற்றம். ஆஹா, இதை பாருங்கள். இதுவும் சுழற்சி குச்சிகளாக மற்றும் மேலே ஒரு சிலந்தி. சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஓ, இதன் சுவை நம்ப முடியாத அளவுக்கு அற்புதம். ஓ, ஒரு பினாகோலி ஷிரோ பரிச்சியாளர்கள். பூரே யோஹோ, நல்ல செயல். பூரே, தயவு செய்து எங்களுக்கு இறால் சேர்த்து பாஸ்தா சமைத்து கொடுங்கள். எங்களுக்கு அவை மிகவும் பிடிக்கிறது. மெய்ப்பா செல்வமே. ஒரு ப்ரூவையார்ஜிரே எல்லோரையும் மிரள வைக்கும் ஒரு சமையல் முறை எனக்கு தெரியும். திங்ஸ் நான் திறக்க வேண்டாம் என்று சொன்ன கருப்பு பெட்டியில் இருந்து எல்லா பொருட்களையும் கொண்டு வா. ஆம், இது ஒரு மாஸ்டர் பீஸ். சமைக்க வேண்டிய நேரம். என்னுடைய நூடுல்ஸ் எதை பயன்படுத்தி செய்வேன் என்று எனக்கே கேட்காதீர்கள். இது சும்மா ஞாபகப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு மர்ம ரகசியம். நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். சரி, இதோ சொல்லுகிறேன். நான் கொஞ்சம் நாவல் பழ ஜூஸ் சேர்ப்பேன். சிறிது பிறகு ஃபுஞ்சோசா. Zerere Trim Orelabe or Nordalite Sizua. Zero Port Siri algorithm. Grab octopus. Arnsing, are you throwing the ocean? Your sauce. இது மீ. அடடா, மிகவும் மோசமாக இருக்கிறது. ஆமாம், எனக்கு கோழி குருவாய் ஏற்பட்டது. சரி, நான் கோதுமை மாவிலிருந்து என் கைகளால் பான் செய்வேன். ஓ, ஏனெட் கவனமாக இரு. ஏனெட். ஓ, என்னை மன்னிக்கவும்.
முட்டைகளை சேர்க்க நேரமாகிவிட்டது. அடுவில் வைக்கவும். இப்பொழுது அனைத்தையும் நன்றாக கலக்கவும். ஓ ரீன்றே அப்படியானால் அது அற்புதமாக உள்ளது. இப்போது அதை பாகங்களாக பிரித்து என் பிரியமான நிறங்களில் வண்ணமிடுவோம். கூரே, இப்போது நாம் அதை உருட்டி நேர்த்தியாக நறுக்கலாம். எனக்கு சமையல் செய்ய மிகவும் பிடிக்கும். ஆமாம், இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாத்தையும் சாத மண்டைக்குள் சேர்ப்போம். அது வேகிய பிறகு காத்திருக்கவும். ஓ அருமையான வேலை. ஏனித், சரி, எனது பாத்திரம் எப்படி இருக்கிறது? ஓ, இது மிகவும் நந்தமாக உள்ளது. என் கணக்கட்டுப்பாட்டால் எனக்கு எதுவும் முடியவில்லை. கைத்தடிகள் எங்கே? ஓ, இங்கேதான் அவைகள். கராரை கசக்கமாக்குவதற்கு முன் அதை தட்டு மேலே வைத்து விடலாம். ஓ ஹோரே அப்பா, நான் எல்லாத்தையும் பாக்குறேன். பாஸ்தா மீது கெட்சப்ப பற்றியதை நான் இயற்கை மாறாதே மறந்துட்டேன். பாட்டி, என் உணவும் சமைந்து ஆமாத, அதை நான் கூட பாத்திரத்தில் ஊற்றுகிறேன். இப்போது இதை சில இலைகள் மற்றும் பச்சைகளால் அலங்கரிக்கலாம். ஓ, எவ்வளவு புத்திசாலித்தனமான அணைடு நீ ஏனைட். அப்பா, உற்சாகம். அது நல்ல விஷயம். அதாவது என்ன, அது மிக பயங்கரமா தெரியுது. அது மூக்கு கசக்குமா? ஆஃப், அதை நான் முயற்க கூட விரும்பல. நான் இந்த சுவையான நியூடில்ஸை கேசப் சேர்த்து சாப்பிட விரும்புகிறேன். ஓ, என்ன சுவையான மற்றும் அழகான பாஸ்தா. அப்படியே இந்த ஒன்று என்னவாகும்? ஓ, நிறமில்லா பாஸ்தா இங்கே இருக்கின்றது. ஓ, நறுமணமும் அருமையாக உள்ளது. ஏனிட், இது அருமையாக இருக்கிறது. நான் இதை சாப்பிடுவதை நின்றுவிட முடியவில்லை. நீயே வெற்றியாளர். ஆம், ஹுரை, நான் மிகவும் முயன்றேன். இதன் சுவை உணர்ந்து மகிழும் என் ஆசிஸை. இந்த முறை எனக்கு ருசியான கலவை நீர் தயார் செய்ய முடியுமா? தயவு செய்து. நிச்சயமாக இல்லம். இதற்கு வண்ணமயமான கற்கண்டுகள் இருக்கின்றன. இது மிகவும் குள்ள மற்றும் அழகான பானத்தை உருவாக்கும். நீங்கள் அவற்றை ஹேர் ட்ரையர் மூலம் ஊறுக்க வேண்டியதுதான். இதோ. ஓ ஓ ஆமாம், தவறான பாதை. ஓ, என்னை பார். என்னுடைய பாத்திரியலுக்கு இப்போது. ஆமாம், அது கடினமாக இருந்தது. ஆகையால் ஒவ்வொரு நிறத்தையும் தனித்தனி அச்சில். அப்படித்தான். இப்போது எல்லாம் குளிரூட்டும் தெளிப்பு வாயால் தெளிக்க வேண்டும். ஆஹா, என்ன குளிர். தயாராக இருக்கின்றேன். ஆம், இப்போது பாருங்கள். என்னிடம் கப்புகள் இருக்கின்றன. குளிர்ச்சியாக இருக்கிறதா? இப்படி அவரை ஸ்ப்ரைட்டை அதில் ஊற்றுகிறோம். ஓ, இது வெவ்வேறு. ஆனால் அழகாக இருக்கிறதா? அழகாகவே இருக்கிறதே, இல்லையா? அப்படியே சிறிது கீரங்காய்ச்சியை காபித்திட்டு நான் தயாராக இருக்கிறேன். ஓ பாட்டி, நீ என்ன செய்கிறாய்? எல்லாம் சரியா? சாலரி பொருந்தாது. நன்றாக தான். பாட்டி எதையும் செய்யலாம். குறிப்பாக குழந்தையை காய்கறிகள் மற்றும் மூலிகைகளை கொண்டு புதிய ஸ்மூத்தியால் மகிழ்விக்க முடியும். ரொம்ப ருசியாவும் உங்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கு. ஐயோ பாட்டி, அவளை இது வரவே பிடிக்கிறேன்னு உங்களுக்கு உறுதியா? இதன் மனம் ரொம்ப மோசமா உள்ளது. ஆமாம், ஜூஸ் மற்றும் மார்மலேட் ஐஸ் சேர்ந்த எனது நேசமான காக்டெயில்களை செய்ய இருக்கிறேன். முதலில் என் கண்ணாடியை சிறப்புடன் அலங்கரிக்கிறேன். பின்னர் சில மவுண்டன் டியூ சேர்க்கிறேன். பாச அவுட்டரை
Sally, she do me say. We're in Spring. சூப்பர். சரி, சாப்பிட்டுட்டு மகிழ்ந்து கல் பப்ஸ். வாவ், நன்றி ரொம்ப. இது மிகவும் குளோலாக இருக்கிறது. நான் இந்த காக்டெயிலை முயற்சித்து பார்ப்பேன். ஆமா, நிமிடம். இது பார்க்கும்போது இந்ததும் உண்ணவிடத்தக்கதா? ஓ, ஏன் இவ்வளவு புளிப்பு? நான் உண்மையில் ஏதாவது குடிக்க வேண்டும். ஓஹோ, வாடை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. நான் வாந்தி எடுக்க போகிறேன். ஓ ஆம், புதன்கிழமையன்று எடுத்த காக்டெயிலை நான் மிகவும் விரும்பினேன். ருசிகரமாக இருக்கு. முடிவு செய்யப்பட்டது. வென்ஸ்டே ஜெயிக்கிறாள். சரி, இறுதியா ஓ, நம்ம மும்முரமா முயற்சித்துக் கொண்டிருந்தேன்.